ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக் சேனல். இன்றைக்கி சுவையான ஒரு ஹல்வா ரெசிபி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு சொரக்காவை எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மேல் தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஒயிட் பாட்டிங் எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அதோட ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு நல்லா ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த இருக்கிற நெய்யிலேயே நம்ம துருவினோம் இல்லையா, அந்த சொரக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா திக்கான பால் ஆடையோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுவும் பாலில் அந்த சொரக்காய் நல்லா வேகட்டும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுறீங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாதி அளவுக்கு வெந்துட்ட பின்னாடி சுகர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன். அதோடு அது ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் நாட்டு சர்க்கரை அது மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்த்துட்டேன். ஸோ டோட்டல் இந்த ஹல்வாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து ஒன்றா வெந்து வரட்டும். அதோட மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவை அதிகரிக்கும். அதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்தாச்சு. அதோட ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தையும் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். அதோட நல்லா பேனை விட்டு வந்துட்ட பின்னாடி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சொரக்காய் வச்ச ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.